மோடி சொல்றாரு தமிழ்நாட்டுல ஊழல் மலிஞ்சிருச்சு. பிரதமர் ரொம்ப ஃபெயில் பண்றாரு. நம்மளுடைய ஆட்சியை வேற செல்லமா கூப்பிடுறாரு. என்ன தெரியுமா? சிஎம்சி ஆட்சி, கரப்ஷன், மாஃபியா, கிரைம். அவருக்கு தெரியல, அவர் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன் சிஎம்சினா என்னன்னு. ஒன்றிய பிரதமர் சொல்லுகின்ற ஃபர்ஸ்ட் சி கரப்ஷன். இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் எந்த இயக்கம்? அதிமுக. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? இன்னைக்கு பாஜக. இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்து மாஃபியா, ரெட்டை சின்னத்தை பறிக்கணும்னு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்தது யார் தெரியுமா? திரு தினகரன் அவர்கள். திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து கிரைம், மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்து இன்னைக்கு சிபிஐ வழக்க மாட்டி சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் யாரு? திரு அன்புமணி அவர்கள். திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க, உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார். எனவே நீங்க சொன்ன 3 வார்த்தைக்கு உதாரணமா இருக்கக்கூடிய 3 பேர் உங்க அணியில தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்க மாநிலம் குஜராத்தை பாருங்க. நீங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் சூரத் மாவட்டத்தில் 21 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்டர் டேங்க் கட்டினாங்க. 2 நாட்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளில் பார்த்திருப்பீங்க. 21 கோடி ரூபாய் கட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு வாட்டர் டேங்க் இடிஞ்சு உடஞ்சு போச்சு. புதுசு நினைக்கிறீங்களா? ரொம்ப புதுசு. ஏன் தெரியுமா? திறக்க கூட இல்ல. திறக்கிறதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு. எந்த மாநிலம்? குஜராத் மாநிலம். குஜராத்ல பாஜக அரசால கட்டப்பட்ட 11 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. குஜராத்ல மோர்பி பாலம், அந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுல 140 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்படி கட்டுமான பணிகள்ல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க.